கண்மலை பிரேயர் மினிஸ்ட்ரிஸ் பைபிள் செமினரி நடத்தும் வேதப்பாட வகுப்பு 5. இன்றைக்கும் வேதப்பாட வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது பென்டடியூக் 5 ஆகமங்களை குறித்தான விளக்கம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல கண்மலை பிரேயர் மினிஸ்ட்ரிஸ் ஆன்லைன் பைபிள் காலேஜ் மூலமாக நம்ம அடுத்ததாக என்ன பகுதியை பார்க்க போறோம் அப்படின்னா, ஆகமங்களை குறித்து நம்ம பார்க்க போறோம். கடந்த எபிசோட் வரைக்கும் நீங்க சிருஷ்டிப்பு, கர்த்தர் உண்டு பண்ணின சிருஷ்டிப்பின் காரியங்களை குறித்து நம்ம விரிவாக பார்த்தோம். அது எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். இந்த நாட்கள்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஸ்லாகியம் நாங்க படிக்கிற நாட்கள்ல இல்லை. ஏன்னா நாங்க நேரத்தை செலவு பண்ணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் நிறைய பணம் செலவு பண்ணி தான் இந்த காரியங்கள் எல்லாம் வருஷக்கணக்கா நாங்க படிச்சு அந்த காரியங்கள் மாத்திரமல்ல, இத்தனை வருஷமாக நாங்கள் எங்களுடைய அனுபவம் மூலமாக கற்றுக்கொண்ட ஏராளமான காரியங்களையும் சேர்த்து நாங்க உங்களுக்கு ஒரு ஜூஸா புழிஞ்சு தரணும்னு தான் சொல்லணும். ஆமா, அப்படி நீங்க எல்லாம் பாக்கியவான்களாக இருக்கிறீங்க. இந்த நாட்கள்ல நமக்கு எல்லாத்துக்குமே டெக்னாலஜி வைஸ் நமக்கு எல்லாமே கைகளிலேயே நமக்கு கிடைக்கிற அளவுக்கு பண்ணியிருக்கிற இந்த கிருபைக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். சுலபமாக கிடைக்கிறதே அப்படிங்கிறதுக்காக நீங்க இதை ரொம்ப அற்பமாக நினைத்து விடக்கூடாது. ஏனெனில் இந்த ஸ்லாக்கியம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா இன்னும் நேர்த்தியாக மிக விரைவாக இதை மற்றவங்களுக்கு நீங்க கொண்டு போகணும். ஏன்னா இனி காலம் இல்லை, வெகு சமீபமா இருக்கிறது ஆண்டவருடைய வருகை. அப்ப அதுக்குள்ள நீங்க கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் சீக்கிரமா இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் டெக்னாலஜி வைஸ் நமக்கு கிடைக்க பண்ணியிருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தருக்கு நிச்சயமாக நன்றி சொல்ல வேண்டும். ஆமேன், அல்லேலூயா. இப்பொழுது நம்ம ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், இந்த 5 ஆகமங்களையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பஞ்ச ஆகமம் என்று வேத பண்டிதர்கள் ஒரு தொகுப்பாக வைத்திருக்கிறாங்க. ஏன்னா பஞ்ச ஆகமம் அப்படின்னா இந்த தொகுப்பை யூத ஜனங்கள், இஸ்ரவேலர்கள் தோரா என்கிற ஒரு சுருளாக வேதாகம தொகுப்பாக தான் இன்றைக்கு வரை அதை பத்திரமாக பயன்படுத்தி கொண்டு வருகிறாங்க. இன்னும் நிறைய காரியங்கள் அவங்களுக்கு இருந்தாலும் அவங்களுடைய முக்கியமான ஒரு வேத பகுதி கர்த்தருடைய பிரமாணங்கள், கட்டளைகள் நிறைந்த இந்த 5 ஆகமங்கள் தான் அவங்களுக்கு கண்ணாக விளங்குகிறது என்று நாம் சொல்ல வேண்டும். அப்போ இந்த பஞ்சாகமம் அப்படிங்கிறத நம்ம என்னங்கிறத இப்ப நம்ம தெளிவாக கொஞ்சம் சற்று விரிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம். இதை பென்டாடியூ என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. பென்டாடியூ என்றால் 5 புத்தக சுருள், 5 புத்தக சுருள் என்பது ஆகும். இதை 5 ஆகமங்களையும் எழுதியவர் மோசே. ஏன்னா மோசேயின் நாட்களில தான் ஆண்டவர் எல்லாவற்றையும் எழுத சொன்னார். அவரே தான் எழுத சொன்னார். ஹல்லேலூயா. அதனால இந்த 5 ஆகமங்களையும் மோசேயின் நியாய பிரமாணம் என்று சொல்லுவார்கள் வேத பண்டிதர்கள். மாத்திரமல்ல, இன்றைக்கும் யூதர்கள் அது மோசேயின் நியாய பிரமாணத்தின் ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே என்று நம்ம இயேசு கிறிஸ்துவானவர் கூட அடிக்கடி புதிய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கிறத நீங்க பார்த்திருக்கலாம். மோசேயின் ஆகமம் இது சொல்லப்பட்டிருக்கிறதே, பவுலடிகளாரும் அடிக்கடி இதை உபயோகிப்பாங்க. அப்போ இது மோசேயின் ஆகமங்கள், மோசேயினால் எழுதப்பட்டது. இது வேதாகமத்துக்கு ஒரு அஸ்திபாரம், ஒரு வீட்டுக்கு அஸ்திபாரம் என்று சொல்லக்கூடியது மிகவும் ஸ்ட்ராங்காக அது எந்த அளவுக்கு போடப்படுகிறதோ அதே அளவுக்கு தான் அந்த கட்டிடத்தின் உறுதித்தன்மை, மற்ற நேர்த்தியான காரியங்கள் இருக்கும். அப்போ நம்ம வேத ஆகமத்துக்கு அடிப்படையாக இந்த 5 ஆகமங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் தான் எல்லாவற்றிற்குமே பேசிக்காக அது ஒரு அடிப்படையான காரியமாக இருக்கிறது. ஏன் வேதாகமம் நம்ம படிக்கணும், எதற்காக ஆண்டவர் நமக்கு இந்த வேதாகமத்தை எழுதும்படியாக மோசேயின் மூலமாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த காரியங்கள் எதற்காக அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். மோசேயின் நாட்களுக்கு பின்பாக 10 கட்டளைகள் மற்றும் 613 பிரமாணங்கள் மூலியமாக தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு நிறைய காரியங்களை அவர் சொல்லி கொடுத்திருக்கிறாரு. சட்ட திட்டங்களை, லா அண்ட் ஆர்டர்ஸ் சொல்லி கொடுத்திருக்கிறாரு. தீத்து எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது 4வது வசனம் என்ன சொல்லுகிறதுனா,
பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்து நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி. புரியுதுங்களா? எதுக்காகனா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அவருடைய காரியங்கள் தேவ பக்திக்கு ஏதுவாக அவர் வாக்குத்தத்தம் என்னென்ன மனுஷனுக்கு பண்ணியிருக்கிறாரு, இன்னும் நடக்கக்கூடிய காரியங்கள் என்ன, சம்பவங்கள் என்ன என்பதை குறித்து தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா தேவனுடைய பிள்ளைகள் நாம் நித்திய காலமாக தேவனோடு வாசமாய் இருக்க போகிற நாம் தேவனை குறித்தும் அவருடைய குணாதிசயங்களை குறித்தும் அவர் நமக்கு கொடுத்த கட்டளைகள், பிரமாணங்கள், அவருடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிச்சயமாக நாம் அறிந்தால்தான் நாம் அவரோடு நாம் வாழ முடியும். ஒரு மனைவியானவள் நியமிக்கப்பட்டு அவள் கணவன் வீட்டுக்கு போகும் பொழுது அந்த கணவனுக்கு என்ன பிடிக்கும், அவனுடைய குணாதிசயம் என்ன என்ற காரியத்தில் அவள் கண்ணும் கருத்துமாக இருந்தால்தான் அந்த இடத்துல அந்த சமாதானம் உள்ள ஒரு குடும்ப வாழ்க்கை நடத்த முடியும். அப்படித்தான் நாம நித்திய காலமாக தேவனோடு வாழ போகிறோம். அதற்காகத்தானே நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காகத்தானே நம்ம அபிஷேகப்பட்டு இப்படியாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்போ தேவனை குறித்து நிச்சயமாக திட்டமும் தெளிவுமாக வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் மாத்திரமல்ல, அதற்குரிய பின்னணி, அதுக்குரிய அந்த கால சூழ்நிலை, அவைகள் எல்லாம் நாம படிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல நம்ம கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்றபடி எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தி ஆண்டவர் அந்த ஞானத்தையும் பலத்தையும் ஆலோசனையும் தந்து ஆண்டு நடத்துவாராக. ஆமென். ஆதி ஆகமம் என்பது ஆதி, அதாவது முதலாவது என்று அர்த்தம் சொல்லக்கூடிய ஜெனனோ, கிரேக் ஜெனனோ அப்படின்னா பெற்றெடுத்தல் அப்படிங்கிறது அர்த்தமாகும். அதாவது படைப்பு, மனித வர்க்கம், மொழிகள், கலாச்சாரம், நாகரிகம், குடும்பம், சமுதாய வாழ்க்கை, வேலை, இப்படி பல காரியங்கள் இந்த ஆதி ஆகமத்துல ஆரம்பமாகிறதுனால பெரேஷித் என்று எபிரேய பதத்துல சொல்லக்கூடிய, அதாவது ஆரம்பம், எல்லாவற்றிற்கும் ஆரம்பம் என்பதுதான் இதனுடைய அர்த்தமாகும். இதுல நம்ம இனி போக போக என்னென்ன இதுல ஆரம்பிக்கப்படுகிறது என்கிறத நம்ம சாப்டர் வைஸா ஒவ்வொரு அதிகாரங்களை நம்ம தியானிக்கும் போது நம்ம மேலும் விரிவாக பார்க்கலாம். இதுல வரக்கூடிய முக்கியமான இடங்கள் என்னென்ன அப்படின்னா, ஏதேன் தோட்டம், அராரத் மலை, பாபேல், ஊர் என்கிற தேசம், ஆரான், சீகேம், எபிரோன், பெயர்செபா, பெத்தேல், எகிப்து, இந்த முக்கியமான இடங்கள் இந்த ஆதி ஆகமத்துல வரக்கூடிய நிலப்பகுதிகளாகும். இது எழுதப்பட்ட காலம் எப்போ எழுதப்பட்டதுன்னா, மோசையினால் எழுதப்பட்டது என்று நம்ம பார்த்தோம் இல்லையா? அது காலம் கிமு 1450 முதல் கிமு 1410 வரை இருக்கலாம் என்று வேத பண்டிதர்கள் உறுதியாக அவங்க சொல்றாங்க. இதுல முக்கியமான செய்தி என்னன்னா, தேவன் தான் சர்வ வல்லவர், அவர்தான் சர்வ சிருஷ்டிகர், அவர்தான் சர்வ ஞானம் உடையவர், அவர்தான் சர்வ வியாபி. இந்த கருத்தின் அடிப்படையில தான் தேவனுடைய சர்வ வல்லமையின் உடையவராகிய அவருடைய படைப்பின் ஆரம்பத்தை சொல்லக்கூடிய இதிலிருந்து 3வது அதிகாரத்திலேயே மனிதனுடைய வீழ்ச்சியின் மூலமாக மீண்டுமாக கிறிஸ்து வரக்கூடிய அந்த காரியங்களை குறிச்சும், அந்த இழந்து போன வீழ்ச்சியினால பாவத்துக்கு நேராக தள்ளப்பட்ட மனிதனுடைய மீட்பின் காரியங்களும், முடிவாக பரிசுத்த ஆவியானவருடைய பொழிந்த அருளுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய நித்திய மகிமைக்குரிய நித்திய ராஜ்யத்துக்குரிய காரியங்கள் வரைக்கும், வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இது தொடர்ந்து அப்படியே போய்கொண்டே இருக்கும். இந்த பழைய ஏற்பாட்டு காரியங்கள் புதிய ஏற்பாட்டினுடைய நிழல் என்று சொல்லலாம். ஒரு மனுஷன் இருந்தா கண்டிப்பா அவனுக்கு நிழல் இருக்கும் இல்லையா? அப்ப நம்ம இதை வச்சுதான் புதிய ஏற்பாட்டுக்குரிய நிறைய காரியங்கள் நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா ஆபிரகாம் யாரு, அவங்களுடைய சந்ததி யாரு, எதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டாங்க, இஸ்ரவேலர்கள் ஏன் அடிமைத்தனத்துக்கு போனாங்க, இந்த காரியங்கள் எல்லாம் தெரியலன்னா நீங்க சரியாக மற்றவங்களிடத்துல சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாது. அப்போ தேவனால் படைக்கப்பட்ட மனிதன் பாவம் செய்து பாவத்திற்குரிய தண்டனை, சாபம், மீட்பு, கிருபையினால ரட்சிப்பு, இந்த திட்டம் தான் வரிசையா போகிறது அப்படிங்கிற ஒரு காரியம்.
தேவனுடைய ஜனமாகிய இஸ்ரவேலருடைய வரலாறு, வம்ச வரலாறு ஆரம்பிக்கிறது யார் மூலயமாக? ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷர் மூலயமாக. அதற்கு முன்பு முக்கியமான ஒரு சம்பவங்கள் என்னன்னா, அதை வந்து நம்ம வேதாகமத்துல ரெண்டாக பிரிக்கலாம். ஆதி ஆகமத்தை 1 முதல் 11 வரைக்கும் ஒரு பிரிவாக பிரிக்கிறாங்க வேத பண்டிதர்கள். இதுல வந்து படைப்பு, ஆதாம் ஏவாளின் பாவமும் வீழ்ச்சியும், பெருவெள்ளம், நோவாவின் பெருவெள்ளம் என்று சொல்லக்கூடிய காரியம், அப்புறம் தேசங்கள் உருவாகிறது, பாஷைகள் உருவாகிறது, இது வரைக்கும் 1 முதல் 11 அதிகாரம் ஒரு குறிப்பிட்ட பகுதியாகவும், அதற்கப்புறம் ஆதியாகமம் 12 முதல் 50 வரைக்கும் ஆபிரகாம் வந்து எங்க வராரு? 11க்கு கடைசியில தேராக அவருடைய அப்பாவை குறித்து சொல்லப்பட்ட கடைசி வசனத்திலிருந்து 12ல தான் ஆண்டவர் கர்த்தர் வந்து ஆபிரகாமை அழைத்து வாக்குத்தத்தம் பண்ணுகிற காரியத்திலிருந்து 50வது அதிகாரம், அதாவது யோசேப்பின் மரணம் வரைக்கும் இது அப்படியே போகிறது. ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு, ஈசாக்குடைய மகன் யாக்கோபு, யாக்கோபனுடைய சந்ததி கோத்திரப்பிதாக்கள் 12 பேரு, அதுல முக்கியமானவர் தான் யோசேப்பு. இவருடைய மரணம் வரைக்கும் இந்த ஆதியாகமும் 50 அதிகாரங்கள் அப்படியாக போகிறது. இந்த 12 to 50ல இந்த முக்கியமான இந்த 4 பேர் நம்ம சொன்னோம் இல்லைங்களா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, இவர்கள் எல்லாம் வேதாகமத்தின் அடிப்படையில முற்பிதாக்கள் என்று சொல்லப்படுகிறாங்க. முற்பிதாக்கள், எப்பவுமே முற்பிதாக்கள், மூதாதையர்கள் என்று சொன்னா இவங்க 4 பேரை தான் வேதாகமம் குறிப்பிடுவதாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுல முக்கிய அதிகாரங்கள் என்னென்ன அதிகாரங்கள்னா 15வது அதிகாரம், 17வது அதிகாரம், 22வது, இதுல எல்லாம் வந்து ஆண்டவர் வாக்கு தத்தங்களை கொடுத்து உடன்படிக்கை செய்கிறார். அதனால இந்த ஆகமங்கள் எல்லாம் இது முக்கியமான ஒரு பகுதி என்று, அதிகாரங்கள் என்று நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். திறவுகோல் வசனம் இதுல ஆதியாகமத்துல என்ன அப்படின்னா, ஆதியாகமம் 3:15, ஏன்னா உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், மனிதனுடைய பாவத்தின் வீழ்ச்சியினால உண்டாகக்கூடிய சாபம், பிசாசை பார்த்து ஆண்டவர் சொல்ற அந்த வசனம். ஆதியாகமம் 12:2, ஆபிரகாமை அழைத்து நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்கிறது. ஆதியாகமம் 12:3, அதை தொடர்ந்த ஆபிரகாமுக்குரிய ஆசீர்வாதங்கள். இதுதான் வந்து இந்த ஆதியாகமத்தினுடைய ஹைலைட்ஸ் என்று சொல்லலாம். நம்ம இது மாத்திரம்தான் இதுல பார்க்க போறோம்னா, ஆதியாகம நாட்கள்ல வந்து ஆபிரகாமுடைய நாட்கள்ல வாழ்ந்த மனுஷர்கள், நோவாவின் நாட்கள்ல நடந்த காரியங்கள், அவைகளை படிக்கிறதோடு நம்ம வந்து அந்த நாட்கள்ல உண்டான நாகரிக காரியங்கள், மெசபத்தோமியா என்கிற இடத்துல உண்டான நாகரிகம், எகிப்தின் நாகரிகம், இன்னும் வந்து ஆதியில இருந்த அறியாமை நாட்கள்ல, அதாவது நான் இன்னொரு காரியம் என்ன சொல்ல வரேன்னா, வேதத்தை வந்து நம்ம 8 காலங்களாக பிரிக்கலாம். அந்த காரியங்கள் எப்படின்னா, காலங்களும் உடன்படிக்கைகளும், டிஸ்பென்சேஷன் அண்ட் கவனன்ஸ் என்று வேத பண்டிதர்கள் அதை பிரித்து வைத்திருக்கிறாங்க. 8 காலங்களாக அதை பிரித்துக்கிறாங்க. அதாவது ஏதேனிய உடன்படிக்கை, அதாவது ஆதாமின் நாட்கள் இருக்கக்கூடிய அந்த காலங்களை வந்து அறியாமையின் காலம் என்று சொல்றாங்க. அப்ப வந்து ஆதாமோடு தேவன் ஒரு உடன்படிக்கை செய்கிறார், அது வந்து ஏதேனிய உடன்படிக்கை. இது வசனம் வந்து ஆதியாகமம் 1வது அதிகாரம் 3 முதல் 3வது அதிகாரம் 6வது வசனம் வரைக்கும் உள்ள இந்த காலம் வந்து அறியாமையின் காலம். அப்ப வந்து ஆண்டவர் வந்து ஆதாமோட ஒரு உடன்படிக்கை செய்கிறாரு. அதற்குரிய காரியங்கள் ஆதியாகமம் 1 முதல் 28 30 வசனங்கள், 2வது அதிகாரம் 15 முதல் 17. இதை வந்து நம்ம வேணா ஒரு டேபிள் மாதிரி கொடுக்கலாம், அட்டவணைப்படுத்தி நம்ம கொடுக்கலாம். நீங்க அதை வந்து உங்களுடைய உபயோகத்துக்கு என்று வைத்துக் கொள்ளுங்க. இதனுடைய விரிவான காரியங்கள் நமக்கு தேவை ஏற்பட்டால் பின்னாட்களில் இதை குறித்து நம்ம விரிவாக பார்க்கலாம். ஆனால் நம்ம இந்த அறியாமை நாட்கள்ல இருந்து செய்த காரியங்கள் அப்படிங்கிறத நம்ம நினைச்சாதான் நமக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம். ஏன்னா இப்ப நம்ம இருக்கிற இந்த அறிவுக்கும் இந்த கலாச்சார கோட்பாடு நம்ம இருக்கிறதுக்கும் அவங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறதுனால நம்ம இந்த காலங்களை நம்ம இப்படி பிரிச்சு பார்த்தாதான் நம்ம அதனுடைய உண்மையான அதனுடைய ஆழம் நமக்கு புரியும். அப்போ அறியாமையின் காலம். 2வதாக மனசாட்சியின் காலம். இந்த மனசாட்சியின் காலம் என்பது ஆதாமுடைய நாட்கள் தான். இது எது வரைக்கும் அப்படின்னா
மனித ஆளுகை, அதாவது நோவாவின் நாட்கள், அந்த நாட்கள்ல வந்து முற்றிலுமாக தேவன் வந்து பெருவெள்ளத்தினால உலகத்தை அழிச்சிட்டார் இல்லையா? அப்போ ஒரே மனுஷனாகிய நோவாவின் மூலமாக தான் எல்லாமே தேசங்கள் உண்டாயிற்று, பழுகி பெருகினாங்க. அப்ப அது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காலம் வந்து மனசாட்சியின் காலம். நோவாவின் காலத்திலிருந்து ஆபிரகாமின் நாட்கள் வரைக்கும் அது மனித ஆளுகையின் காலம். இதை நம்ம கொஞ்சம் பார்க்கணும்னா அதை விரிவாக பின்பு நம்ம பார்த்து கொள்ளலாம். அப்ப நோவாவோடு ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை செய்கிறார், ஆதாமோடு உடன்படிக்கை செய்கிறார். அடுத்ததாக வாக்கு தத்தத்தின் காலம். வாக்கு தத்தம் யாருக்கு கொடுக்கிறாரு? ஆபிரகாமுக்கு கொடுக்கிறாரு. ஆபிரகாமுக்கு தான் முதல்ல வாக்கு தத்தம் கொடுத்து அழைக்கிறாரு. ஊர் என்கிற தேசத்துல வாழ்ந்த ஆபிரகாமை ஆண்டவர் கானான் தேசத்துக்கு வந்து உன் சந்ததியை இவ்வளவாக நான் பெருக பண்ணுவேன், இந்த தேசத்தை நான் உனக்கு கொடுப்பேன், உன் சந்ததியில தான் மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து வருவார். இதெல்லாம் வந்து ஆண்டவர் சொல்ற வாக்கு தத்தங்களும் உடன்படிக்கை. இது வந்து வாக்கு தத்த காலம். இது வந்து ஆபிரகாமின் உடன்படிக்கை என்று அங்க ஒரு உடன்படிக்கை நடக்கிறது. அப்புறம் அந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக அந்த நாட்கள்ல தான் விருத்த சேதனம், அதாவது இப்ப நம்ம சொல்லக்கூடிய இஸ்லாமியர்கள் சொல்லக்கூடிய சுன்னத் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு காரியம், விருத்த சேதனம் என்கிற காரியம் அப்பொழுதுதான் அதாவது வருகிறது. அதனால உடன்படிக்கை செய்யறாங்க. அடுத்ததாக நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாண காலம் எப்ப நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது? மோசேயின் நாட்கள்ல தான் நம்ம பார்க்கிறோம். சீனாய் மலையில மோசே ஆண்டவர் வர சொல்லி அங்கதான் நியாயப்பிரமாணம் கொடுக்கிறாரு. அதாவது 10 கட்டளைகள், 613 பிரமாணங்கள், எந்தெந்த காரியங்கள் நம்ம செய்யணுங்கிறது அது நியாயப்பிரமாணம். இது எது வரைக்கும் போகும் அப்படின்னா, நியாயப்பிரமாணம் அப்போஸ்தலர், அதாவது யாத்திராகமம் 19:1 கொடுக்கப்பட்ட இந்த நியாயப்பிரமாணம் புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 26வது வசனத்துல பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்படுகிறார். அது வரைக்கும் இந்த நியாயப்பிரமாணத்தின் காலம் போகிறது. அப்ப ஆபிரகாமின் உடன்படிக்கை இது அது வரைக்கும் போகுது. அது ஆபிரகாமோட உடன்படிக்கை. இன்றைக்கும் வந்து யூத ஜனங்கள் ஆபிரகாமத்தான தகப்பனாகவும் அவருடைய காரியங்களைத்தானே இன்னைக்கும் வச்சிருக்கிறாங்க. இதற்கு அடுத்ததாக கிருபையின் காலம். கிருபையின் காலம் எப்போ? கிருபை அப்படின்னா நமக்கு தகுதியே இல்லாத நம்ம மேல ஆவியானவர் பொழிந்து அருளப்படுதல் தான் கிருபையின் காலம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து இனி வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய காரியங்கள் வரைக்கும் இந்த கிருபையின் காலம் போகும். எது வரைக்கும்னா அந்தி கிறிஸ்து எழும்பக்கூடிய அந்த உபத்திரவ நாட்கள் முன்பாக வரைக்கும் இந்த கிருபையின் காலம் போகும். ஆண்டவருடைய வருகையில வந்து பரிசுத்த ஆவியானவரும் நம்மளோட எடுத்துக்கொள்ளப்படும் போது அவரும் போயிடுவார். அப்ப அதுக்கப்புறம் இந்த பூமியில கிருபை இருக்காது. என்ன இருக்கும்? உபத்திரவம் மாத்திரம்தான் இருக்கும். அந்த உபத்திரவ காலம் அது வந்து ஒரு 7 வருஷம், 3.5 வருஷம், அப்புறம் ஒரு 3.5 வருஷம். அது வரைக்கும் என்ன போகும்? தாவீதின் உடன்படிக்கை தான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதாக இருக்கும். கடைசியாக 8வது காலம் 1000 வருட அரசாட்சியின் காலம். அதாவது நித்திய ராஜ்யத்துக்குரிய அதற்கு முன்பாக ஒரு 1000 வருஷ அரசாட்சி நம்ம இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த காலங்கள் வந்து பாலஸ்தீன உடன்படிக்கை அப்படிங்கிற ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் புதிய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கைனா நித்திய உடன்படிக்கை என்று நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படியாக வேத பண்டிதர்கள் பிரிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இப்படி நம்ம பிரிச்சிருக்கிறத டிவைட் பண்ணி பார்க்கும் பொழுதுதான் வேதாகமம் இப்படியாக இருக்கக்கூடிய சம்பவங்களின் அடிப்படையில, காரியங்களின் அடிப்படையில் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விரிவான கண்ணோட்டம் நமக்கு நிச்சயமாக தெரியும். அப்போ இந்த ஆதாமுக்கு முன்பாக இருந்த காலங்கள் என்ன காலம்? அதுக்கு ஒரு காலம் இருக்கும் இல்லையா? ஏன்னா ஆதியாகமம் 1:1 தானே காலம் என்கிற ஒரு கணக்குக்குள்ளேயே தேவன் வருகிறார். அப்ப அதற்கு முந்தின காலம் முந்திய நித்தியம் என்பது. இப்போ இதெல்லாம் முடிஞ்ச பின்னாடி 8 காலங்களும் முடிஞ்ச பின்னாடி என்றென்றைக்கு நம்ம அவரோடு இருக்க போறோம் இல்லையா? அது பிந்தின நித்தியம் என்று வேத பண்டிதர்கள் இப்படியாக பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. இது வந்து அடிப்படை. இதை தெரிந்தால்தான் நமக்கு வந்து முழு வேதாகமும் காலத்தின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருக்கிற இந்த காரியங்கள் நமக்கு தெளிவாக விளங்கும். முந்தைய நித்தியம் ஆதியாகமம் 1:1 முன்பாக நடந்த காலங்கள் முந்தைய நித்தியம். அடுத்ததாக அறியாமையின் காலம். ஆதாம் ஏவாள் உண்டான அந்த காலங்கள் அறியாமையின் காலம். அப்பொழுது ஆதாமோடு செய்யக்கூடிய உடன்படிக்கை காலங்களும் உடன்படிக்கை. ஒவ்வொரு இடங்கள்ல ஆண்டவர் வந்து ஒவ்வொரு காலங்களில் ஒவ்வொருத்தரோட ஆண்டவர் உடன்படிக்கை செய்கிறார். அறியாமையின் காலம், மனசாட்சியின் காலம், மனித ஆளுகையின் காலம், வாக்குத்தத்தத்தின் காலம், நியாயப்பிரமாணத்தின் காலம், கிருபையின் காலம், உபத்திரவ காலம்,
1000 வருட அரசாட்சியின் காலம். இது வந்து 8 காலங்கள். இதுக்கு முந்தி நடந்தது முந்தி நித்தியம், இதற்கு பின்பு நடக்கக்கூடியது பிந்தைய நித்தியம். இதை நம்ம கொஞ்சம் சற்று விரிவாக இப்பொழுது நம்ம பார்க்க இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய 5ஆம் வேத பாட பகுதி உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். இப்பொழுது கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பதிலை அனுப்பி வையுங்கள். முதலாம் கேள்வி, 5 ஆகமங்கள் யாரால் எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டதாக ஆசிரியர் கூறுகிறார்? முதலாம் கேள்வி, 5 ஆகமங்கள் யாரால் எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டதாக ஆசிரியர் கூறுகிறார்? இரண்டாம் கேள்வி, ஆதியாகமத்தில் முக்கிய அதிகாரங்களாக எந்த அதிகாரங்களும் திறவுகோல் வசனங்களாக எந்த வசனங்களும் இடம்பெற்றுள்ளதாக ஆசிரியர் கூறுகிறார்? இரண்டாம் கேள்வி, ஆதியாகமத்தில் முக்கிய அதிகாரங்களாக எந்த அதிகாரங்களும் திறவுகோல் வசனங்களாக எந்த வசனங்களும் இடம்பெற்றுள்ளதாக ஆசிரியர் கூறுகிறார்? மூன்றாம் கேள்வி, டிஸ்பென்சேஷன் அண்ட் காவனன்ட் எத்தனை காலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளதாக ஆசிரியர் கூறுகிறார்? மூன்றாம் கேள்வி, டிஸ்பென்சேஷன் அண்ட் காவனன்ட் எத்தனை காலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளதாக ஆசிரியர் கூறுகிறார்? கேட்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு பதிலை அனுப்பி வையுங்கள். தொடர்ந்து கண்மலை பிரேயர் மினிஸ்ட்ரீஸ் நடத்தும் பைபிள் செமினரி வேத பாட வகுப்புகளை நீங்கள் கவனித்து கற்று ஊழியத்தில் பயனடையும்படி கேட்டுக்கொள்கிறோம். இவ்வூழியத்திற்கு தொடர்ந்து நீங்கள் ஆதரவு தெரிவிக்க கண்மலை பிரேயர் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஒவ்வொரு வீடியோவையும் லைக் செய்து நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் செய்து உங்கள் ஆதரவை தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.